பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பம் உங்களை எல்லாம் பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். நீங்கள் அதை மறந்துடாரு. உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரம் இல்லை, உங்கள் ஜெபம் இந்த தேசத்திற்கு தேவை. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கருத்தாக நம்முடைய தேசத்துக்காக எல்லாரும் ரட்சிக்கப்பட, தேசத்துக்குள்ளே சமாதான நன்மை எழுப்புதல் உண்டாக ஜெபித்தீங்கன்னா அது ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துகிறார்ல, அவரை நம்ம சந்தோஷப்படுத்தணும்ல, அதான் நம்முடைய ஜெபம். அதனால தான் எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபிக்கணும். சரியா? இதெல்லாம் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாக இருப்பது மாத்திரம் இல்லை, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். எல்லா மக்களுக்காக ஜெபிப்பது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் குடும்பமாக அவரை சந்தோஷப்படுத்தினா அவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துவார். இதான் ரகசியம். நம்முடைய இரட்சகர் வர காத்திருக்கிறோம். அவர் வரப்போகிறார் திரும்பி நியாயாதிபதியாய். அவரை சந்திக்க தான் நம்ம இத்தனை பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதை தான் மனதில் வைத்து நம்ம வாழணும். எப்பவுமே இயேசு திரும்ப வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். இந்த சிந்தை எப்போதும் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கணும். உங்கள் குழந்தைகளுக்குள்ளும் அதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இயேசு திரும்ப வரப்போகிறார், அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். சரியா? சரி, இப்போ ஆபிரகாமை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இல்லை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே தன்னை அறிமுகப்படுத்தும் போது இந்த 3 பரிசுத்தவான்களை குறித்து சொல்லுகிறார். அதனால தான் அவங்களுக்கு ஒரு ஆண்டவரே பெருமையாக சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று. அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். உங்களை பார்த்து நான் டேவிட்டின் தேவன், நான் இந்த ஜேம்ஸின் தேவன், நான் உன்னுடைய தேவன் அப்படி சொல்லணும். இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். சரியா? ஆபிரகாமை தேவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார்ல, அதே மாதிரி தான் அவங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீரத்தில், உலக வாழ்க்கையில் குறைவில்லாமல் ஒரு பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி தியானித்து கொண்டு வருகிறோம். அவருடைய விசுவாசம் அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மீது அவருக்கு இருந்த அக்கறை, அதை குறித்து தியானித்தோம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை குறித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-11 வசன வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அதில் நீங்கள் கவனமாய் தியானிக்கும் போது ஆபிரகாமுக்கு விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் இருந்தது. விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம், இது நமக்கு ரொம்ப அவசியம். விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம். சிலர் பிடிச்ச பிடியில் அப்படியே இருப்பாங்க, நான் விட மாட்டேன், இது எனக்குரியது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, கொஞ்சம் விட்டு கொடுக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஈசாக் லைஃப்பில் கூட அதை பார்க்க முடியும். நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், இதில் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-11 வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றா இருக்கிறாங்க. அவனுடைய சகோதரன் மகன்தான் லோத்து. ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சாரு, லோத்துரும் கூட வருவேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டார், வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டு மந்தைகள் பெருகுகிறது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் பெருகுகிறாரு. என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அவங்களுக்கு இருந்த செல்வத்தினால அவங்க ஒருமித்து வாழ முடியாது இருந்ததாம். பாருங்கள், இந்த ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஏன்னா அவ்வளவு ஆடு மாடு மந்த ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணிவிட்டார். அப்போ ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கும் ஆசீர்வாதம். அப்போ 2 பேருடைய அந்த வேலைக்காரிகள் பந்தைகள் பெருகின உடனே ஒருமித்து வாழ முடியல. அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டா அப்படிதான் அங்கே சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கு பெருகி விட்டார். அப்போது வேலைக்காரர்களுக்கு பிரச்சனை வந்துட்டு, வேலைக்காரர்கள் ஒருத்தருக்கு லோத்தருடைய மேலே இருக்கிற ஆட்கள் நல்லா இருந்தாலும் கீழே பிரச்சனை வந்துடும்ல, அது மாதிரி ஒருத்தருக்கு வாக்குவாதம் பிரச்சனை வந்து விட்டார். அப்போ இந்த பிரச்சனை ஆபிரகாமிட்ட வந்த உடனே ஆபிரகாம் அறிந்து கொண்டார்,
நாளைக்கு நம்முடைய சகோதரருக்குள்ளே அன்பு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, பிரிவினை வந்துடக்கூடாது. இப்போ ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கும்போதே பிரிந்து விடலாம் என்று ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் லோத்தை அழைத்தவர் சொல்லுகிறார், லோத்து, உனக்கு ஆசீர்வாதம் பெருகிட்டு, எனக்கு மந்தை பெருகிட்டு, கீழே உள்ள வேலைக்காரங்க சண்டை போடுறதுனால நமக்குள்ள ஒரு அன்பு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்போ பிரிந்து விட்டால் நல்லது. நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன், நீயே தெரிந்து கொள் எந்த இடத்துல நீ வாசம் பண்ண போகிறாய் என்று சொல்லி. ஆபிரகாம் நினச்சிருந்தா, நான் இந்த இடத்தெல்லாம் தெரிந்து கொண்டேன், இது செழிப்பான இடமா இருக்குது, இந்த இடத்துல நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், இது எனக்குரியது, இங்கே இருப்பேன், நீ உனக்கு ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து போய்விடு என்று சொல்லி இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்றார் பாருங்க, 9ஆம் வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொறிந்தனதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது, செழிப்பான ஒரு இடம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பாருங்க, ஆபிரகாம் தான் கூட்டிகிட்டு வந்தார். அதனால் ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், இது செழிப்பான பகுதி, யோர்தானுக்கு பகுதியில் எனக்கு ஆடு மாடுகள் இதெல்லாம் பெருகி இருக்கிறது, எனக்கு வசதி, நான் இந்த இடத்துல இருக்க போகிறேன், நீ பிரிஞ்சு உனக்கு பிரியமான இடத்துக்கு போ அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, நீ தெரிந்து கொள், உனக்கு எது வசதியை தெரிந்து கொள், நீ இங்கே போனால் நான் அங்கே போகிறேன், முதல்ல நீ தெரிந்து கொள். விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம். பார்த்தீங்களா, நம்மளாக இருந்தால் அப்படி செய்வோமா? ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே சேர்ந்து வாழ்ந்துட்டோம், நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டோம், செழிப்பாயிட்டு 4-5 கடை வந்துட்டு, வீடு வாங்கிட்டு, நிலம் வாங்கிட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது, அடுத்த தலைமுறை வந்துட்டு பிரிச்சிருவோன்னு சொன்ன உடனே அன்றைக்கு ஆரம்பிக்கிற சண்டை 4 தலைமுறைக்கும் தொடரும். எத்தனை குடும்பம், கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த சொத்து தகராறுனால வந்த பிரச்சனை எத்தனை தலைமுறையாக தொடருது இல்லை? நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஏன்னா இது எங்களுடைய பூர்வீக சொத்தை நான் விட மாட்டேன், நான் தானே சம்பாதிச்சேன், நான் தானே அதை ஸ்தாபித்தேன், நான் தானே இங்கே வந்தேன். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், நான் தானே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நான் தானே இந்த இடத்தை காமிச்சேன், கர்த்தர் தானே இந்த இடத்தை கொண்டு வந்தார், இதெல்லாம் கர்த்தர், இந்த செழிப்பான பகுதி எனக்குரியது, நீ வேற இடம் தேடிக்க சொல்லியிருக்கலாம். லோத்து மறுக்க முடியாது, போயிருக்கத்தான் வேண்டும். ஆபிரகாம் அப்படி செய்யலை, விட்டு கொடுக்கிறான். நீ தெரிந்து கொள், என் சகோதரன், நீ உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க, நான் அந்த அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். அவன் பார்க்குறான், கண்ணுக்கு செழிப்பாக இருக்குது, கர்த்தருடைய தோட்டம் போல இருந்துச்சான், எகிப்து தேசம் செழிப்பான தேசம், அந்த மாதிரி இருந்துச்சான். அந்த இடத்தை லோத்து தெரிந்து கொண்டான். வீட்டில் என்ன நடந்து யோசித்து பாருங்க. சாராள் சொல்லு, என்னங்க நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் மகனாக இருக்கலாம், அதுக்காக நம்ம தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்தை காமிச்சு கர்த்தர் கொண்டு வந்தார், இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லை, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்க. வேலைக்காரங்க சொல்லியிருப்பாங்க, என்ன ஐயா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இங்கே தானே செழிப்பு, நம்ம எங்கே போனால் நம்ம ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்குமா என்று யாரும் பேசலை. ஆபிரகாம் என்ன முடிவெடுக்கிறாரோ சரியானதாக இருக்கும், பரவாயில்ல, விட்டு கொடுக்கட்டும். அங்கே சாராள் முறுமுறுத்திருந்தால் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், யாருமே ஒன்றுமே சொல்ல. ஆபிரகாம் தேவனுடைய மனிதன், அவன் ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுக்கட்டும். நிறைய குடும்பத்தில் இந்த பெண்கள் தலையிட்டு சமாதானத்தையே கெடுத்துருவாங்க. ஆண்கள் கூட விட்டு கொடுப்பாங்க, என் சகோதரன் தானே எடுத்துகிட்டு போட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க குடும்பத்தவரை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இவருக்கு ஒன்றும் தெரியல, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, இவர் ஏமாளி, ஆபிரகாமை ஏமாளி இல்லை. தேவன் ஆபிரகாமோடு இருக்கிறார். அந்த விட்டு கொடுக்கிற இருதயத்தினால தான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அது ஏமாளித்தனம் அல்ல, விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம், அதான் தேவனுடைய இருதயம். அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த சொத்துக்கள் அதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது என்பதை குறித்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு குடும்பத்தில் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை தெரியும். இந்த சொத்து பிரச்சனையினால பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள், அண்ணன் தம்பிக்குள்ள அன்பற்ற தன்மைகள், கசப்புகள், இதெல்லாம் தெரியும்.
சில இடத்துல பெண்கள் நல்லா அது அவங்க தீர்மானம் எடுக்கட்டும், அண்ணன் தம்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன விட்டு கூட செய்யட்டும்னு ஒதுங்கி இருந்துருவாங்க. நம்ம சமாதானமாக இருப்போம், அதை அண்ணன் தம்பி பார்த்துக்கிட்டோம், அவங்க பிரித்து கொள்ளட்டும்னு. சில பெண்கள் அப்படி இல்லை, விட்டு கொடுக்க மாட்டேன், இது நம்ம சொத்து, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் உழைச்சிங்க, எப்படி விட்டு கொடுக்கலாம், அவங்க அண்ணன் ஏமாத்துறாரு, தம்பி ஏமாத்துறாரு அப்படின்னு பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. குடும்ப சமாதானமே பாதிக்கப்பட்டு பேச மாட்டாங்க, பிரிந்து போயிடுவாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசுடைய இருதயம், விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அது மாதிரி பல குடும்பம் எனக்கு தெரியும், நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிஸ்னஸ்ஸு அப்போ சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. இப்போ பல பிஸ்னஸ் வளர்ந்துட்டு பல ஸ்தாபனங்கள் வந்துட்டு வியாபாரம் பெருகிட்டு, அப்போ அவங்களுக்குள்ளே இதுக்கு மேலே சேர்ந்து வாழ முடியாது. அடுத்த தலைமுறை வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்ட பிறகு அவங்களும் பெரிய ஆளாகி பிஸ்னஸ் பண்ணுற அளவு வந்துட்டால் சேர்ந்து வாழ முடியாது, பிரித்து தான் ஆகணும் ஒரு ஏற்ற காலத்தில். அப்போ பிரச்சனை வருது, இப்போ மோதல் வருது, உரசல் வருது, சமாதானம் பாதிக்கக்கூடாது, பிரித்து கொள்ளலாம். நீ வரும்போது ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும், நான் சம்பாதிச்சேரு. அப்போ நியாயமான பிரிவினை இல்லை, சரிசமமாக தானே பிரிக்கணும். 2 பேரும் உழைச்சிருக்கிறோம், 2 பேரும் கஷ்டப்பட்டோம், 2 பேரும் ராத்திரி பகலாக பிரயாசப்பட்ட சரிசமமாக பிரிக்கணும்ல. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நான் உருவாக்குனது ஆரம்பத்தில், 2 பிள்ளைகள் இதை விடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. இந்த சகோதரர் பாருங்கள், தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடு, சரி நீங்கள் என்ன எடுக்கணுமோ எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு கொடுக்கறத கொடுங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டாங்க. சரி, சந்தோஷமாக என்ன தருவாங்களோ தரட்டும், அது கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவ கர்த்தர் என்று ஒப்பு கொடுத்து. அதனால் சகோதர அன்பு நிலைத்திருக்கிறது, குடும்பங்களுக்குள்ள அன்பு நிலைத்திருக்கிறது. பாருங்கள், அவங்க ஜெபம் பண்ணி ஆரம்பித்தாங்க, சின்னதை கர்த்தர் பல மடங்காய் பெருக பண்ணி விட்டார். எனக்கு தெரியும், நான் கண்கூட பார்க்கிறேன், பல மடங்காய் பெருக பண்ணி விட்டார். இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்கும், இந்த லாக்டவுன் காலத்தில் எப்படி இருக்கேன், பிஸ்னஸ் ஃபேக்ட்ரிலாம் மூடி கிடக்குது, வேலையெல்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஆள் போதாமல் புது ஆளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம், பிஸ்னஸ் பெருகி விட்டது, புதுசு வாகனம்லாம் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸின் எல்லை இந்த லாக்டவுன் காலத்தில் பெருகி விட்டார். அந்த நல்ல இருதயம் எனக்கு அவங்களை தெரியும். ஒரு விட்டு கொடுக்கிற இருதயம் இருந்ததுனால தேவன் இவளை பல மடங்காய் ஆசீர்வதித்திருக்கிறார், நஷ்டப்பட்டு போகலை. அதனால் விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் குறைவுபட மாட்டீங்க, நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. அறிந்து கொள்ளுங்க, ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற இருதயம் உள்ளவராக இருந்தார். குடும்பங்கள் என்று வரும்போது விட்டு கொடுக்கிற இருதயம் இருக்கணும். பெண்கள் முக்கியமாக நீங்கள் விட்டு கொடுக்கணும். நீங்கள் சொல்லணும் ஆண்கள்கிட்ட, இதுக்கெல்லாம் சண்டை போடாதங்க, அண்ணன் தம்பி ஒரு சமாதானம் ரொம்ப முக்கியம், விட்டு கொடுத்துருங்க, உங்கள் தம்பி தானே, உங்கள் அண்ணன் தானே, உங்கள் உறவு தானே, இதை வச்சு ஒரு பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளே நம்ம குடும்பங்களில் சமாதானமாக இருப்போம். நல்ல இருதயத்தோடு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடமாட்டேன், என் சொத்து, எங்கள் பரம்பரை சொத்து, எங்களுடைய தகப்பனார் சொத்து, நான் விடமாட்டேன், எனக்கு அப்படிலாம் வேண்டாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் விட்டு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து கொண்டார். அதாவது கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இடத்தை வைத்தல்ல, சொத்தை வைத்தல்ல, என்னை ஆசீர்வதிக்கிற பரலோகத்தில் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். அவரால் இதை மாதிரி 10 மடங்கு எனக்கு தர முடியும், இந்த ஃபேக்ட்ரி மாதிரி 10 ஃபேக்ட்ரி எனக்கு தர முடியும், இந்த நிலத்தை மாதிரி 10 மடங்கு பெரிய நிலத்தை அவரால் எனக்கு தர முடியும். அந்த விசுவாசம், கர்த்தர் மேலே வைத்த அந்த விசுவாசம் தான் விட்டு கொடுக்க தூண்டினார். நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சா ஈஸியாக விட்டு கொடுப்பீங்க. உங்கள் விசுவாசம் ஆண்டவர் மேலே இல்லை, நிலத்து மேலே, பொருள் மேலே இருக்கிறதுனால தான் உங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது. கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்க பழகுங்க. இதைத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமுடைய அடுத்த காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். 14, 21, 22 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவனை சோதோம் கொமோரா ராஜாக்களை எல்லாம் அவங்க கொண்டு போன போது 4 ராஜாக்கள் அவங்க அடிமையாக கொண்டு போகப்பட்ட போது யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருகிறான். சோதோம் கொமோரா ராஜா என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, உயிரையே காப்பாற்றிட்டீங்க, மக்களை மட்டும் என்கிட்ட கொடுங்க, பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான். பெரிய செல்வம், தேசத்தின் செல்வம், ஒரு பெரிய பட்டணத்தின் செல்வம். அந்த ராஜா சொல்கிறான், நீ எடுத்துக்க. நீ ஆபிரகாம் சொன்னான், வேண்டாம், அதை நான் எடுக்க மாட்டேன். ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், அந்த 21, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க, வெள்ளி பொன்னு மிருகங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்
என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்றான். எவ்வளோ அருமையான ஒரு சாட்சி பார்த்தீங்களா? பிறருடைய பொருள் எனக்கு வேண்டாம். அவன் சொல்கிறான், நீ எடுத்துக்க எல்லா பொருளையும், நீ தான் என்னை காப்பாத்தின. இல்லை, அது ஒன்றே இருக்கட்டும், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றிட்ட செய்தி எனக்கு வேண்டாம், கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இருதயம். பிரியமானவர்களே, நிறைய பேர் நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து அவரை சார்ந்திருக்க பழக வேண்டும். நாங்கள் திருமணமாகி கூட்டு குடும்பத்தில் 5 வருஷம் இருந்தோம். என் மனைவி என் பெற்றோரோட 5 வருஷம். அவங்கெல்லாம் இந்துக்கள். அந்த நாட்களில் இந்து காரியங்கள் தான் செய்து கொண்டிருந்தாங்க. நான் என் மனைவி மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். அதே வீட்டுக்குள்ளே 5 வருஷம் என் மனைவி கூட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக சமாதானமாக இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் தேவனுடைய வீட்டில் ஒரு சின்ன வீடு கட்டி தனி கொடுத்தனமாக இங்கே அந்த ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் வந்தோம். என் பெற்றோர் என் சகோதரனுடைய குடும்பத்தோடு இருந்தாங்க, பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவனுடைய சம்மதத்தோடு தான் நாங்கள் வந்தோம். நான் வரும்போது என் மனைவிகிட்ட சொன்னேன், நம்ம ஒரு புது வீட்டுக்கு கொடுத்தன வருகிறோம். உங்கள் வீட்டில் இருந்தோ எங்கள் வீட்டில் இருந்தோ எந்த பொருளும் நமக்கு வேண்டாம். இந்த வீட்டில் நமக்கு எந்த பொருள், ஒரு சேரானா கூட அது கர்த்தர் கொடுத்ததாக இருக்கணும். அதனால் உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வேண்டாம், நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலேருந்து வேண்டாம், அவங்க கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லிடுவோம். நமக்கு இந்த வீட்டுக்குள்ளே உள்ள எல்லாமே கர்த்தர் கொடுத்ததாக இருக்கணும். சின்ன சின்ன காரியமாக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி என் மனைவியின் தீர்மானம் பண்ண சொல்லிவிட்டால் அப்படியே நம்ம செய்யலான்னு 2 பேரும் ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்த சின்ன சின்ன பொருட்களோடு அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கு யாரும் ஒன்றும் தர வேண்டாம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்கள் வீட்டில் எந்த பொருள் இருந்தாலும் இது கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லணும். இது மாமியார் வீட்டிலேருந்து வந்துச்சு, எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க அப்படி சொல்கிறத நான் விரும்பவில்லை. இது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் தந்தார். ஒரு சின்ன சேராக இருந்தால் கூட கர்த்தர் தந்தார். இந்த கட்டில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார், இந்த பீரோ கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லணும். அந்த தீர்மானத்தோடு ஜெபித்தோம். கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஒரு குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். ஒருவரும் எங்களுக்கு நான் கொடுத்த மோகன்லாஸ் இப்படி ஆனார்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உங்கள் மாமனார் வீட்டிலேருந்து எதிர்பார்க்காதங்க, பெற்றோட்டத்திலேருந்து எதிர்பார்க்காதங்க. அவங்க ஏன் தரல, அவங்க ஏன் கொடுக்கலை, அங்கேருந்து என்ன வாங்கலாம், வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் தருவார். உங்களுக்கு தரமாட்டாரா? உங்களை குறை வச்சிருவாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அவர் மேலே விசுவாசம் வைங்க. சின்னதாக இருந்தாலும் பெருசானாலும் கர்த்தர் தந்ததாக இருக்கட்டும்னு சொல்லுங்கள். இந்த கார் யார் கொடுத்தாங்க? மாமனார் வீட்டிலேருந்து வந்துச்சு. மரியாதையாக இருக்காது? இது யாருங்க? கர்த்தர் கொடுத்தாருங்க எங்களுக்கு. சொல்லி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் அதில். இந்த பீரோ மாமனார் வீட்டிலேருந்து வந்துச்சு. நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். இது கர்த்தர் கொடுத்தாரு எங்களுக்கு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்தாரு, அவர் எங்கள் தேவன், அவர் எங்களை ஆசீர்வதித்துக்காக சொல்லி பாருங்கள். அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? தேவன் மகிழுவார். மனிதனை நம்பி வாழாதங்க. மனிதரிடத்துலேருந்து ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நச்சரிக்காதங்க. அதை தாங்க இது தாங்க, உன் வீட்டிலேருந்து இது கொண்டு வா அது கொண்டு வா நீ மனைவி கிட்ட சொல்லாதங்க. அது ஒரு அவமானம். கர்த்தரிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு தரமாட்டாரா? அந்த மாதிரி ஆபிரகாமை போல கர்த்தரை சார்ந்து விசுவாசித்து பழகணும். அப்படி வந்துட்டா சுலபமாக நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஆபிரகாமுக்குள்ளே அந்த விட்டு கொடுக்கிற இருதயம் இருந்ததுனால சகோதரனோட ஒரு சமாதானமாய் வாழ்ந்தார். நீங்கள் விட்டு கொடுக்காதனால 4 தலைமுறைக்கு சண்டை நடக்கிறது. உங்கள் அப்பா அம்மா உடைய முன்னோர் விட்டு கொடுக்காதனால இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறாரு, தலைமுறையாய் பிரிந்து கிடக்கிறாரு. எத்தனை வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாதபடி சொத்து தகராறு, நில தகராறு, இட தகராறு, பணத்தின் காரியமாய். வேண்டாம், விட்டு கொடுங்க. ஆபிரகாமை போல கர்த்தர் உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே விட்டு கொடுக்காம சொத்துக்காக பணத்துக்காக சண்டை போட்டு அன்பை இழந்துட்டோம், நாங்கள் ஐக்கியத்தை இழந்துட்டோம், அந்த பாவத்தை மன்னியும்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். விட்டு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நான் எதுவுமே அடுத்த வீட்டிலேருந்து எனக்கு கிடைக்கணும், எங்கள் அப்பா அம்மா என் மாமனார் மாமியார் அவங்க தந்தா என்ன, இந்த சிந்தையே எனக்கு இருக்கக்கூடாது, நான் வாங்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாம். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அழகாய் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். நாங்கள் ஒரு பொருள் கூட எங்கள் வீட்டிலேருந்து எடுக்காமல் அந்த வீட்டுக்கு குடி வந்தோம். அந்த நாளில் ஒரு பொருளும் வீட்டில் இல்லை தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள்,
வைக்க இடம் கிடையாது. நாங்கள் நிறைய பேர் கொடுத்து கொண்டே இருக்கும்படி தான் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் தான் எங்களுடைய நம்பிக்கை. அவரிடத்திலிருந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் வரணும், எனக்குள்ள எல்லாமே எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆபிரகாமை போல நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்த ஒரு தேவ மனிதர், விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும், எங்களுக்கு வேண்டும். இந்த பிடிவாதம் வேண்டாம். சொத்துக்காக சண்டை, பணத்துக்காக சண்டை, பொருளுக்காக சண்டை, அதனால உண்டான பிரிவினை, இந்த பாவங்களை மன்னியும். அதற்கு நான் இடம் கொடுத்த தவறை எனக்கு மன்னியும். இது எங்க சொத்து, பரம்பரை சொத்து, இது எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே நான் சண்டை போட்டு அடுத்தவங்களுடைய அந்த சொத்துக்களை, பொருட்களை இச்சித்த பாவத்தை மன்னியும். இனிமேல் ஆபிரகாமை போல உம்மை மாத்திரமே சார்ந்து வாழ ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் தான் எங்க வீட்டில் இருக்கணும், நீங்க கொடுத்த பொருட்கள் தான் எங்க வீட்டில் இருக்கணும். என் வாழ்க்கையில எல்லாமே என் ஆண்டவர் கொடுத்தார்னு நாங்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். இது ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். மன்னிக்கிற, விட்டு கொடுக்கிற இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தாரும் அப்பா. இப்பொழுதும் தகப்பனை இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், கடன் பிரச்சனைகளை மாற்றும், பண தேவைகளை சந்தியும். அவங்க என்னென்ன குறிப்புகளை எழுதி வைத்து ஜெபிக்கிறார்களோ அதில் எல்லாம் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த வாரத்தில் என்னென்ன காரியம் நடக்கணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகளை மாற்றும், வழிகளை திறந்து கொடும். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். திருமண காரியம் நடக்கணும்னு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க பண்ணும். வியாபாரம், தொழில், வேலை, பிள்ளைகள் படிப்பு, எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் அத்தனை காரியத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும். சபையை ஆசீர்வதி, எங்களுடைய கிராமத்தை ஆசீர்வதியும். எழுப்புதல் எங்களுடைய சபையில், கிராமத்தில், எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில் உண்டாகட்டும். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். எழுப்புதல் அக்னியை போடும். இந்தியாவை பாதுகாத்து கொள்ளும். இந்தியா முழுவதும் அந்த பரிசுத்த அக்னி ஊற்றப்பட எழுப்புதலை காண கிருபை தாரும். எங்களை ஜெபிக்கிறவர்களாய் தொடர்ந்து ஆசீர்வதியும். தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ண எங்களுக்கு கிருபை பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆபிரகாமை போல சகல காரியத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதை காண்பீர்கள். ஆமென்.